நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். எலுமிச்சன அள்ளி தனியார் மாங்கூழ் தொழிற்சாலையில் மாம்பழங்களை கிலோ 5 ரூபாய்க்கு கொள்முதல் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கண்ணீர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, பெரியாம்பட்டி, ஜிட்டாண்ட் அள்ளி, மகேந்திரமங்கலம், வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் நடப்பு பருவத்தில் 15,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் செந்தூரா, பெங்களூரா, அல்போன்சா, பீத்தர், மல்கோவா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட 12 வகையான மா வகைகள் சுமார் 2 லட்சம் டன் அளவில் விளைந்து தற்போது அறுவடை பணி நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டில் உரிய விலை கிடைக்காததால் மாங்காய்களை அறுவடை செய்யாமல் தோட்டத்திலேயே பழுத்து அழுகி வீணாகி வருகிறது. மேலும் பழங்களை சாலையோரம் கொட்டி வருவதால் குரங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாகி வருகிறது. தனியார் மாங்கூழ் நிறுவனங்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்து கொண்டு கிலோ 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்து வருவதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் அடைந்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு வேளாண்மை விற்பனை மையம் மூலம் மாங்கனிகளை கொள்முதல் செய்து மா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் எனவும், பாலக்கோட்டை மையமாக வைத்து அரசு மாங்கூழ் தொழிற்சாலை தொடங்குவதன் மூலம் மா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதுடன் இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே தமிழக அரசு மாங்கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். 5 ரூபாய் வந்து விலைவாசி ரொம்ப குறைவே இருக்குது. அடுத்த கூலிக்கே பார்க்க மாட்டேங்குது. என்ன வச்சு என்ன பண்ணணும், வீட்டுக்கு என்னத்தை வாங்கி போகணும், வீட்டுக்கு கூலியால் கொடுக்கணுமா, இல்லை வண்டி வாடகை கொடுக்கணுமா, என்னத்தை கொடுக்கணும், என்னத்தை மிச்சு பண்ண முடியும், எதுவுமே மிச்சு பண்ண முடியாது. ஆச்சுங்களா, ஒன்றும் அறிவு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கூலியாளுக்கு நம்ம ரொம்ப சங்கத்தில் இருக்குது. மாதம் வந்து 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. விட்டு வண்டி வாடிக்கே சரியாக போகும். என்னத்தை கொடுத்து என்னத்தை மிச்சு பண்ண முடியும், ரெண்டும் மிச்சு பண்ண முடியாது. இன்றைக்கி யாருக்கிற கூலியாளுக்கு வரமாட்டாரு. கூலி கொடுத்து 400 ரூபா ஒரு கூலி ஆகுது. 400 ரூபாய்க்கு என்ன மிச்சு பண்ண முடியும், மாங்காய் வச்சு என்ன சமைச்சு தோட்டக்காரருக்கு அறுவடை கொடுக்க முடியுமா, நம்மளுக்கு என்ன விற்க மாட்டோம்.